ஆஸ்திரேலியாவில் ரீல்ஸ் வெறியில் இளைஞர் ஒருவர் விமான இன்ஜின் பகுதியில் தண்டால் எடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஆபத்தான விளையாட்டில் ஈடுபட்டவருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? இன்ஸ்டாகிராமில் லைக்குகளை அள்ளுவதற்காக நம்மூர் இளைஞர்கள் பைக் வீலிங் மற்றும் பேருந்து ரயிலில் ஃபுட்போர்டு அடிப்பது போன்று ஆஸ்திரேலியாவில் பைல்வான் ஒருவர் சேட்டை செய்த காட்சிதான் இது. புஷ்அப் சாகசம் செய்தவரை உள்ளே தள்ள விமான நிலைய அதிகாரிகள் கட்டம் கட்டி உள்ளனர். நடந்தது என்ன? லைக்ஸ் வரியில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்வது, படியில் பயணம் நொடியில் மரணம் என்ற எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தியதை பல இடங்களில் பார்த்திருப்போம். அப்படி அலப்பறையை கூட்டும் இளைஞர்களுக்கு போலீசார் சுழுக்கெடுத்த காட்சிகளையும் கண்டிருப்போம். இன்ஸ்டா வெறியர்கள் நம்மூரில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை ஆஸ்திரேலியாவில் கண்ட ஒரு காட்சி உறுதி செய்துள்ளது. சிட்னி நகரைச் சேர்ந்தவர் 23 வயதான பிரெஸ்லி ஜினோஸ்கி படத்தில் வரும் லிங்கேசன் என்ற நினைப்பில் சிட்னி லிங்கேசனாக தனது கட்டுடல் திறனை காட்டி படம் போட்டுள்ளார். உடற்பயிற்சி கூடத்தில் செய்த சாகசங்களை இன்ஸ்டாகிராம் உட்பட சமூக வலைத்தள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். அதற்கெல்லாம் லைக்ஸை வாரி குவித்துள்ளார். இந்த நிலையில் பைல்வான் ஜினோஸ்கி பதிவிட்ட வீடியோ அவருக்கு தலைவலியாக உருவெடுத்துள்ளது. சிட்னி சர்வதேச விமான நிலையத்தை தனது உடற்பயிற்சி கூடம் என்ற நினைப்பில் அரையாடையுடன் அங்கு சென்றுள்ளார். அப்போது சரக்கு விமானம் ஒன்று புறப்பட ஆயத்தமாகியுள்ளது. என்ஜின் ஸ்டார்ட் செய்யப்பட்ட நிலையில் திடீரென குதித்து ஏறிய ஜெலோன்ஸ்கி தண்டால் எடுக்க தொடங்கியுள்ளார். புஷ்அப் எடுத்த பின்னர் தான் ஒரு பாடி பில்டர் என்பதை காட்டும் விதமாக வீடியோவுக்கு போஸ் கொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை தற்பொழுது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்து வம்பில் மாட்டிக்கொண்டுள்ளார். விமான என்ஜினில் வில்லங்கமாக தண்டால் போட்ட வீடியோ நாளிதழில் செய்தியாக வந்ததும் விவகாரம் விமான நிலைய அதிகாரிகள் கவனத்திற்கு சென்றுள்ளது. விமான நிலையத்தின் பாதுகாப்பில் ஒருபோதும் சமரசம் செய்யப்படாது என்று கூறியுள்ள அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். விமானத்தில் ஏறி பில்டப் கொடுத்த பாடி பில்டருக்கு பாடம் புகட்டப்படுமா?